ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் போலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ, டீலாம் குடிச்சிட்டு கிளம்பணும். இப்போ ஒரு 4:30 இருக்கும் டைமு. நான் டீ போட வந்துட்டேன். டீலாம் குடிச்சிட்டு போனா தான் வெளியில நம்ம டீ குடிக்க வேண்டாம். ஏன்னா இல்லைன்னா வெளில போனாவே டீ குடிக்கல அப்படிங்கிற தாட் வந்து கண்டிப்பா டீ குடிக்க போயிடுவேன். டீ மட்டும் குடிக்க மாட்டோம். கண்டிப்பா பஜ்ஜி எல்லாமே வாங்கி சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் எனக்கு வந்து இந்த மாரி அவுட் சைட் வாங்கி சாப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்க மாட்டேங்குது. அந்த ஆயில் வந்து என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து அ வயிறு வந்து அப்செட் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னா, நம்ம ஒரு ஈவினிங் கிளம்புறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து டீ குடிக்கிற ஹேபிட் இருக்கவங்க வீட்லயே குடிச்சிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வெளில போய் குடிக்கிறத நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீ கடகடன்னு குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாம் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு மார்க்கெட் தாங்க போறோம். வேற ஒண்ணும் போல. ஏன்னா காயெல்லாம் வந்து வீக்லி வாங்குறதுலாம் முடிஞ்சு போச்சு. சண்டே போய் காய் வாங்கிட்டு இருந்தோம். இந்த சண்டே எங்களால முடியல. ஸோ இன்னைக்கு ஈவினிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. ஆஸ் யூசுவல்ங்க. சண்டே வந்து போனாலும் சரி, மத்த டேஸ் போனாலும் சரி, இந்த மார்க்கெட் எப்போதுமே இவ்ளோ க்ரௌடடா தான் இருக்கும். ரொம்ப கூட்டமா தாங்க இருக்கும். காலையில எப்படி ஃப்ரெஷ்ஷா நம்ம காயெல்லாம் பார்க்குறோமோ, ஈவினிங் கூட அதே ஃப்ரெஷ்ஷோட அப்படியே இருக்கும். நல்லாருக்கும் காயெல்லாம் வந்து இங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல க்ரௌடு. உள்ள போயிட்டு எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மார்க்கெட்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க வந்து வெறும் காய் மட்டும் வாங்கணும்னு கிடையாது. நெறையா வந்து பயிர் ஐட்டம் இருக்கும். மசாலா ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. புளி கிடைக்கும். எல்லாமே வந்து இங்க இருக்கும் ஓரளவு. ஸோ ரொம்ப சீப்பாவும் வாங்கிக்கலாம். அதே நேரம் வந்து ஒரே இடத்துல நெறையா பொருள் வாங்குற ஒரு ஃபீலும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மார்க்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஒரே இடமா நம்ம வாங்கலாம். நேரமும் மிச்சமாகும். அதே நேரத்தில வந்து அங்கங்கன்னு அலைய வேண்டாம். மெயினா வந்து சின்ன சின்ன பசங்கள வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இடமா போய் நம்ம காய் வாங்கிட்டு, நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு, டக்குன்னு வரதுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப ஈஸியா நான் ஃபீல் பண்றேன். அதனால தான் நான் இந்த மாரியான மார்க்கெட்ட நான் ப்ரிஃபர் பண்ணி போறதே இதனால தான். பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு தாங்க காயே வாங்க வந்தோம். ஏன்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிலோ அதாவது 3 கிலோ, 2 கிலோ அப்படி வந்து ரேட் போட்டிருப்பாங்க. 3 கிலோ ரூ. 50, 2 கிலோ ரூ. 50 போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு, அப்புறம் வந்து காய் வாங்குனோம். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50, ரூ. 60ங்கிற மாரி இருந்தது. ஸோ நான் ரூ. 50ல ஒரு 3 காய் வந்து வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து வாரத்துக்கு ஒரு 2 காய் தேவைப்படும். சில நாள் வந்து நம்ம நெய் சாதம் பண்றோம். அந்த மாரி டைம்ல தான் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் தான் வந்தோம். வர வழியிலேயே சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஸோ அங்க வந்து கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் வந்து வாங்க வந்தேன். நெறைய நான் எப்போதுமே சூப்பர் மார்க்கெட்ட ப்ரிஃபர் பண்ணி நான் கிராசரிஸ் வாங்க மாட்டேன். சின்ன சின்ன மளிகை கடையில தான் நான் வாங்குறது உண்டு. அப்படியே நைட்டு டின்னரும் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ஏன்னா, அப்போ ஈவினிங் போயிட்டாவே வந்து நைட்டு வர்றதுக்கு 9:00 மேல ஆயிடும். வந்து ஏதாவது செஞ்சு குடுக்கணும்னா, கண்டிப்பா எனக்கு டயர்ட் ஆயிரும். அதுதான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.